ஓலா ஊபர் வந்ததுக்கு அப்புறம் சவாரிலாம் கம்மியாயிடுச்சுல்ல. முன்னாடியே மீட்டர் போட்டிருக்கணும். நாங்களும் சப்போர்ட் பண்ணியிருப்போம். டேய் எங்கடா போற? டேய் சீக்கிரம் எங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போடா. ஆறுமகனா 1 ஹவர்ல வந்து ஆட்டோ தந்துடுறோம். வை தம்பி. டேய் கண்ணால உன் மூஞ்ச பார்த்தா பயமா இருக்கடா. எங்கடா கூட்டு போற? டேய் பேசாம இருடா. இது பேய் பட ஷூட்டிங் நடக்கிற ரோடு மாதிரி இருக்கு. எங்கடா கூட்டு போற? ஏன் அங்க பார், கூவத்தூர் கோல்டன் பீச் ரெசார்ட் இன்னும் திறக்கல. என்னடா இது? பக் கேமரா. அந்த ஒரு கிளாஸ் மட்டும் நான் அட்டென்ட் பண்ணல. அந்த டேப்லெட் ஆன் பண்ணு. யாரியா நீ? தாரா இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வரோம். சரி இருக்கு சீக்கிரம். டேய் நான் சொல்ல, இவன் சமையல்காரன் தான்டா. ஷெஃப் தாமுவோட செக்ரட்டரிடா. தக்காளிடா. இருடா. என்னடா பண்ற? மூடிட்டு பாடுறா. மைசூர் ரசம் பண்ண வந்திருக்கான். ஏ காசு கட்டு கட்டா மாட்டினீங்கடா. டேய் எல்லா பொட்டியும் பத்திரமா வந்துச்சா? மூஞ்சி ஒண்டி தெரியலடா. மேல 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 போ. அப்பன்றா. அப்ப ஆக மாட்டேங்குதுடா. பேட்டரி லோ. மூஞ்சி கிட்ட போகாதடா அந்த ஈ. மூஞ்சி தெரிஞ்சாதான் கேஸ் நிக்கும். ஹலோ, உங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணியிருந்தேன். ஒரு 23,000 நீங்கள் தரணும். எப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்? போடா டால்டா. டேய் மற்ற காலேஜ்லேருந்து வந்த பணம்லாம் உள்ள இருக்கு. அது கூட எதையும் சேர்த்து வை. பத்திரண்டா 500 கோடி. என்னடா பண்ணிட்டு இருக்க? எதுக்கு டென்ஷன் ஆற? படி. காதல் தோல்வியில் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவன் ரயில் மேல் ஏறி தற்கொலை. இதுக்கு என்ன இப்போ? இவன் எதுக்கு தெரியுமா செத்தான்? என் கண்ணுக்கு முன்னாடி செத்தான். அந்த சாவே மாத்திட்டான் அந்த தேவராஜ். தேவராஜா? ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லா காலேஜையும் மூடி காலேஜ் ஓனர்ஸை மிரட்டி பணத்தை கேட்டிருக்கான். அவங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ்னு பேர்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து படி இவனுக்கு கப்பா கட்டியிருக்காங்க. யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லி லட்டுல ரேட் பேசியிருக்காங்கடா. லட்டா? ஒரு லட்டு 1 கோடி ரூபாய். டேய் நம்ம தானே அன்னைக்கு 10 லட்டு பேரம் பேசி வாங்கி கொடுத்தோம். அப்ப 10 கோடியா? அதனால தானே இவன் செத்தான். ஏய் உடனே போலீஸோ சிபிஐ யார்கிட்டயா போய் சொல்லாண்டா. கண்டிப்பா மாட்டிப்பாவன். சிபிஐட்ட போனா பப்ளிக் தெரியாது. ஆனா பப்ளிக்கிட்ட போனா சிபிஐக்கே தெரிஞ்சிடும்.
தலைவன் நீதான், இளைய படைகளின் தலைவன் நீதான். Welcome to CNN IBN Flash News of this heart. The Enforcement Directorate has filed a charge sheet against my HRD Minister, Mr. Devaraj. The reporter says that the matter is going to come up before the court on 9th of December. நான் அந்த தேவராஜ் மீது பொதுநல வழக்கு தொடருவேன். ஹைகோர்ட்ல கேஸை போட்டு அவன் பதவியில இருந்து விலகுற வரைக்கும் நான் விட மாட்டேன். அழிச்சாட்டா அந்த தேவராஜன். இறைவன் நீதான், இளைய படைகளின் தலைவன் நீதான். हेलो जी थोड़ा मुझे टाइम दे दो. आज सच बोल दो आई विल प्रूव. आज सच बोल दो. हेलो जी என்னண்ணே ஆச்சு? பதவி புடிக்கிட்டாங்கடா. அதுவே கிடைக்கும் என்றால் இங்கே எதுவும் கிடைக்காது. முயன்று பார், நீ நாளின் முடிவில் வெறுங்கை இருக்காது. அதுவே கிடைக்கும் என்றால் இங்கே எதுவும் கிடைக்காது. முயன்று பார், நீ நாளின் முடிவில் வெறுங்கை இருக்காது. டேய் மேட்டர் தெரியுமா? அந்த தேவராஜ பதவியில தூக்கிட்டாங்களாண்டா. என்னடா எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி உட்காந்துருக்க? ஆனா சத்தியமா ஒரு முட்டாள்ரா. 23,000 ரூபாய் எடுத்து நம்ம மூஞ்சியில விட்டு எறிஞ்சிருந்தானா பதவியாவது மிஞ்சிருக்கும்ல. சார் 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 நீங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி காலேஜை மூடிட்டு அதுக்கப்புறம் நிர்வாகத்தில் காசு வாங்கிட்டு காலேஜை திறந்தா சொல்றாங்களே சார், அது உண்மையா சார்? தேவர் தம்பி, என் மேல விசாரணை கமிஷன் வச்சிருக்கிறாங்க. அதை சந்தித்து நான் குற்றமற்றவன் நிரூபிச்சு மறுபடியும் அமைச்சராகவும் முன்னாடி வருவேன். வர எல்லாருக்கும். தேவராஜின் மைத்தினர் குணா கல்லூரி நிர்வாகத்திடம் கட்டுக்கட்டா பணம் வாங்கிய வீடியோ ஆதாரங்கள் யூடியூப்பிலும் இணையதளங்களிலும் வைரலாக பரவியது. அதுவே அவரின் பதவியிலுக்கு முக்கிய காரணம். அந்த வீடியோவை எடுத்த மர்ம நபர் யார் என்று மக்களிடையே பரபரப்பாக பேசப்படுகிறது. முன்னாள் மத்திய இணையமைச்சர் தேவராஜின் மீது 500 கோடிக்கு மேல் கல்லூரி நிர்வாகத்திடம் லஞ்சம் பெற்றதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டதால் அவர் நேற்று பதவி விலகினார். எவன்டா இதை பற்ற வச்சா? நமக்கு எதிர ஊரே பத்திக்கிட்டே எரியுது. தருதல அவன் சாவு கொடூரமா இருக்கணும். சைபர் கிரைமுக்கு சொல்லி அவனை கண்டுபிடிக்க சொல்லு. பேசி பார்த்த நீங்க பதவியில் இல்லாதனால பண்ண மாட்டாங்களா? பதவியில்னா பண்ண மாட்டானா? பதவியில்னா பண்ண மாட்டானா? அவன் உலகத்தில் எந்த மூலமுடுகள் இருந்தாலும் நானே அவனை தூக்குறேன்டா. சார் நான் வேலை செஞ்ச காசு டேய், யாரை கேட்டு மேல போய் அமைச்சரை பார்த்த? அதான் சிசிடி கேமரா ஃபிட் பண்ணுமே. எப்போ? போன வாரம் பில் வர தந்திருக்கேன். சரி, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கோ. என் காசு இப்போ வேணும். இதில் பாதிக்கப்படுறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். பாவம், பணத்தையும் கட்டிட்டு நடு ரோட்ல நிக்க போறது காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சொன்னல. சார் நான் வேலை செஞ்ச காசு ஹலோ, உங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணியிருந்தேன். ஒரு 23,000 நீங்கள் தரணும். எப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்?
டாமி டாமி என்னடா செல்லக்குட்டி மிஸ் பண்றே நீ பசிக்குதா இதோ ஒரே நிமிஷம் குட் பாய் குட் பாய் என் மாமாவோட அரசியல் வாழ்க்கை நாசப்படுத்திட்டா ஒண்ணா Ramak! Ramak! Padu! எங்கடா போயிட்டீங்க? எவ்வளவு ஃபோன் பண்ண தெரியுமா? நீ எங்கடா போயிட்ட? நீயும் ஃபோன் எடுக்கல? மாமா எங்க? வேற வழி தெரியலடா அந்த கேஸை உடைக்கிறதுக்கு. அவசரப்பட்டீங்களா மாமா? நம்ம வீடியோ எடுத்து வீடியோவை ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் போட்டு அவனை கண்டுபிடிச்சிட்டேன். அதை சொல்லத்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். யாரும் சொல்றா? யாரும் சொல்றா? உன்னை காப்பாத்துறா? யாரும் சொல்றா? சொல்ல மாட்டேன். உங்க அப்பனே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. சொல்ல ஒரு யூசர் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கும் ட்விட்டர்லயும் ஒரு மீம் செயின் கிரியேட் பண்ணி ஹெச்ஆர்டி மினிஸ்டர் தேவராஜ ரிசைன் பண்ற அளவுக்கு வச்சுட்டான். இதை யார் பண்ணா? எங்கிருந்து இது ஆரிஜினேட் ஆகுது? இந்தியாவிலேயா அப்ராட்ல இருந்தா? சப்போஸ் நாம இதை சக்சஸ்ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டோம்னா மிஸ்டர் தேவராஜ் மூலமா நமக்கு நிறைய ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. So boys, we're not going to miss this.
டேய் டேய் நில்லுங்கடா, வாங்கிட்டு போங்கடா. டேய் அட போங்கடா முட்டா பசங்களா. நீங்க தான் ஐடில வேலை செஞ்சு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறீங்களா, குடிக்கிறதுக்கும் பார்ட்டிக்கும் பணத்தை அள்ளி விளாசுறீங்களா. அங்கெல்லாம் பேரம் பேசுறதுல இங்க வந்து பேசுங்க. நீங்க எல்லாம் ஐடிக்கார பசங்கடா, ஐட்டங்கார பசங்க. பாய் பாய் பாய், கூல் ரிலாக்ஸ். அன்னைக்கு நான் பேசின பஞ்ச் டைலாக்லாம் வச்சு ஐடி வேலைனா ரொம்ப ஈஸி நினச்சிட்டியா? நீ மட்டும் இல்லை பாய், நிறைய பேர் பார்ட்டி பண்ணுறது, பொண்ணுங்களோட சுற்றுறது, ஜாலியாக ஃபாரின் போகிறது தான் ஐடி வேலை நினச்சிட்டானுங்க. நோ நோ நோ, அதுவும் கஷ்டம் பாய். இந்த ஐடி கம்பெனிக்காரனுங்க காலேஜ்லேயே கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கொடுக்குறேன்னு கொடுப்பானுங்க. பசங்களும் ஐயா ஜாலி வேலை கிடச்சிச்சுன்னு நினச்சா கால் லெட்டர் வரதுக்கே 6 மாதம் ஆகும். ஒரு வழியாக லெட்டர் வந்து வேலைக்கு போய் முதல் நாள் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா 1 வருஷம் சும்மா பெஞ்சில் உட்காரணும் பாய். நீ உன் கடையில் சும்மா உட்காரியா ஒரு நாள்? முடியாதுல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி ஜாலியாக ஃபாரின் போயிடலான்னு பார்த்தா ஃபாரின்லாம் அப்படி போக முடியாது. 4 வருஷம் 5 வருஷம் ஆஃபீஸில் டீம் லீடர், ப்ராஜெக்ட் மேனேஜர், ஹெச்ஆர்னு எல்லாருக்கும் முறவாசல் பண்ணோம். அவனுக்கு குத்துன்னு குத்துவானுங்க. வருஷம் ஃபுல்லாக மாடு மாதிரி வேலை செஞ்சா ஒரே நாள் அப்ரைசல்னு வச்சு பொக்குன்னு குத்தி நம்மளை காலி பண்ணிடுவானுங்க. கான்ஃபிடன்ஸே போயிடும். இதெல்லாம் மீறி ஃபாரின் போனா நிம்மதியாக இருக்க முடியும்? அம்மா அப்பா சேர்த்தா கூட அசால்ட்டா ஃப்ளைட் பிடிச்சி வர முடியாது பாய். பிறந்த குழந்தைய பார்க்கறதுக்கே 6 மாசம் ஆகும். யாருமே இல்லாத நாட்டில் தனியாக இருந்து என்ன பண்றது? ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, குடிக்கிறானுங்கன்னு. நீ யார் குடிக்கல? நீ குடிக்க மாட்டியா? நான் குடிக்க மாட்டேனா? இல்லை இவன் குடிக்க மாட்டானா? இதெல்லாம் மீறி எதுக்கு அந்த வேலை பண்றான் தெரியுமா? பயம் பாய், கமிட்மெண்ட். எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க. நம்ம அம்மா 2,000 ரூபாய் சேர்த்து வச்சிருப்பாங்க. இவனுக்கு 1 லட்சம் ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பானுங்க. ஆனா 1000 ரூபாய் கூட சேர்த்து வைக்க முடியாது. கிரெடிட் கார்டு பில்லு, ஹவுசிங் லோனு, கார் லோனு 1 ரூபாய் கூட கையில நிக்காது. ஃபுல்லா கடனு. ஐடி வேலையும் கஷ்டம் தான் பாய். அவங்களுக்கு காசு மரத்துல இருந்து காய்க்கிறது இல்ல. ஓகேவா? ஏப்பா நீ தானப்பா சொன்ன. பாய் பாய் பாய், எங்களுக்குள்ள நாங்களே கலாய்ச்சிப்போம். அது யாரும் கேட்கக்கூடாது. ஆனா வெளியில இருந்து யாராவது கலாய்ச்சா நாங்க கேட்போம். சார், இந்தியாவில் ரெட் டீமில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இவர் தான் சார். Sir, he is accessing through a virtual priority network that is from different servers around the world. சே, புரியுற போல சொல்றா. Sir, கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ஒரு நிமிஷத்துலையும் ஒரு நாட்டில் இருக்கான் சார். உதாரணத்துக்கு அமெரிக்காவில் பிடிக்கலான்னு பார்த்தா ஆஸ்திரேலியாவில் பிடிக்கலான்னு பார்த்தா ஆப்பிரிக்காவில், அப்புறம் கம்போடியாவில், இப்போ பாகிஸ்தான். என்னடா இது? ஏரிக்கு பயந்துட்டு குட்டி குளம் இருக்க முடியுமாடா? அப்பெல்லாம் எங்களை பத்தி தப்பா பேசுனா எழுதுனவன் யாரு, பத்திரிக்கை யாருன்னு தெரியும். எழுதுனவன் கையை வெட்டுவோம், பத்திரிக்கை ஆபீஸ் கொளுத்துவோம். இதாடா நடைமுறை வழக்கம். ஏய், அவனை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? சார், அவன் என்னையே குழப்பிட்டான் சார். சார், நான் கண்டுபிடிச்சிட்டேன். How sure are you? இட்ஸ் டூ சிம்பிள். ஆனியன் ரவுட்டரை வச்சு தான் அவன் எல்லாத்தையும் என்கிரிப்ட் பண்ணியிருக்கான். எல்லா நாட்டிலையும் 1 செகண்ட் தான். ஆனால் இந்தியன் சர்வரில் மட்டும் 0.2 செகண்ட்ஸ். சார், இந்த கம்ப்யூட்டர் அவன் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆன உடனே அவனை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் கிடச்சிடும். ஜஸ்ட் 3 more minutes. சார், 2 more minutes. இன்னும் 1.5 நிமிஷம். Just 30 seconds. Seconds more. 10 seconds. Just 5 seconds more. Oh shit! டேய் டேய், ஏன்டா? ஐயோ, வயரெல்லாம் இழுத்து விட்டியா நீ? வா. டேய், இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ். அந்த மினிஸ்டர் மச்சான் பஞ்சமிட்டாய் தலை மினிஸ்டருக்கு பதவி போனதுக்கு நான் தான் காரணம். நான் சூசைட் பண்ணிக்க போறேன் லெட்டர் எழுதி வச்சுட்டு ராமேஸ்வரம் போயிட்டானாடா. நீ வேணா பாரு, அடுத்த 2-3 வாரத்தில் 5 தனிப்படம் அமைப்பாங்க. 4-5 மாசம் இந்தியா ஃபுல்லா தேடி கடைசியில் ஈரோட்டில் பிடிப்பானுங்க. அவெல்லாம் மாட்ட மாட்டேன். அது எப்படி சொல்ற? ஏய், என்ன ஐபோன் 8 வாங்கிட்டியா? டேய், என்னடா ஆச்சு? மினிஸ்டர் பற்றி வீடியோவும் மீம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணது நீ தான் எனக்கு தெரியும்னு மெசேஜ் வந்துருக்குடா. மாட்டிக்க மாட்டோம், யாருக்குமே தெரியாதுன்னு. இன்னும் 1/2 மணி நேரத்தில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வரலனா மினிஸ்டர் கிட்டே மாட்டி விட்டுருவேன்றான். என்னடா அது? என்ன இப்படின்னா உன் கூட சேர்ந்ததுக்கு அவன் என்னையும் கொள்வானா? இருடா, முதல்ல என்ன வேணும்னு பார்த்துக்கலாம் அவனுக்கு.
நான் தான் எஸ்எம்எஸ் அனுப்பினேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ ஏதோ என்ன மாட்டி விட பார்க்குற. சக்தி, என்ன என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. என்ன ப்ரூஃப் இருக்கு? நீ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட. மினிஸ்டருக்கு எதிராக நீ கிரியேட் பண்ண மீம்ஸ்க்கு வாக்கு தான் வாரண்டின்னு கேப்ஷன் வச்சுட்ட. அப்பவே முடிவு பண்ணிட்டேன் நீ தான் பண்ணினன்னு. உன்னை பிளாக்மெயில் பண்ண இங்க கூப்பிடல. என் கூட வா. தேவராஜால எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகியும் காலேஜ் மேனேஜ்மெண்ட்க்கு காசு கொடுக்க முடியல. ஸோ ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எழுத முடியல. அதில் எஃபெக்ட் ஆனதில் நானும் ஒருத்தி. உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. அதான் உன்னை வர சொன்னேன். அழகா இருக்கடா. உன்னெல்லாம் பார்த்தா பிளேட் அல்ற மாதிரியே இல்ல. தம்பி இது ஃப்ரெஷ் பிளேட் இல்ல, நயா நஹி புராணி. நார்மல் வாட்டரா பிஸ்லரி வாட்டர் சார்? நார்மல் வாட்டர் போதும். மிஷின் வேலை செய்யல, கேஷாக கொடுத்துருங்க சார். செக் ஓகேவா? செக் வாங்க மாட்டோம் சார். 2 பெரிய மனுஷங்க நாங்க. கார்டு வச்சுக்காம கேஷ் வச்சுட்டா சுத்துவோம். அமெக்ஸ் ஓகேவா? இல்லை சார். சிட்டி பேங்க்? இல்லை சார். சிட்டி குருவி பேங்க்? இல்லை சார். கால் யூ மேனேஜர். சார் சார் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க சார். சார் மிஷின் ஃபால்ட்டு சார். காட்டுங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ஓகே சார். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க. 2011 அண்ணா யூனிவர்சிட்டி சிம்போசியமில் ஜிபிஎஸ் பேஸ்ட் அலர்ட் சிஸ்டம்க்கு ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கினீங்க தானே? சீனியர், உங்க பேர் கோபி தானே? இங்க வந்து என்ன கோபி மஞ்சூரியன் கொடுத்துருக்கீங்க. நீங்க எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் ஆவீங்க நாங்களே நினைச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. பேஷன்லாம் பசி நிரப்பாது. 10 மணி நேரம் வேலை, 12,000 ரூபாய் சம்பளம். சேர்ந்து 2 நாளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. வலி உயிர் போச்சு. இப்போ பழகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். கோபி உங்கள் நம்பர் மட்டும் சொல்லிடுங்க. 9888453681. ஆ, எந்த பார்ட் ரிப்பேர் ஆகுதோ அந்த பாட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஏன்னா இந்த ஃபோனோட ஒவ்வொரு பாட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் சக்தி டிசைன் பண்ணியிருக்காரு. இந்த ஃபோனுக்கு சக்தி வச்சிருக்கிற பேரு ஆரஞ்சு. ஆரஞ்சா? பேரிக்காவை மாற்ற மாட்டேன்னு சொன்னேன். உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நியூமராலஜி சரியில்லைன்னு அவள் தான் ஆரஞ்சுன்னு பேர் மாற்றிட்டா. எப்படி கேப் விடாமல் கன்வின்ஸ் பண்ணுறா பற்றியா? கலக்கிறாள். இப்போ என் கஸ்டமர் கேரில் கிரெடிட் கார்டு லோன் விற்கிற வேலை பார்த்துருப்பா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அவள் நம்ம கம்பெனி பார்ட்னர். மரியாதையாக பேசு. அவள் அம்பானி ஃபேமிலி, நீ ஹர்பஜன் சிங்கு. மேட்ச் முடிஞ்சது 2 பேரும் கட்டி பிடிச்சி கொலாவுங்க. கான்ஃபிடென்ஸ் இல்லாத பாய்ஸ், கட்டின உழைப்பு, கண்ணா பின்னா வெற்றி. இதுதான் நம்ம கம்பெனி டேக்லைன். ப்ளீஸ் கன்சிடர். முண்டா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். Mr. Shakti, I'm really impressed with your idea to build these personalized mobile phones. ஆனா எங்க போர்ட்ல இருக்கிற மத்த மெம்பர்ஸை கன்வின்ஸ் பண்ணறதுக்கு ஒரு 10 daysல இன்னொரு 5 prototype ரெடி பண்ணீங்கன்னா ISO வெரிஃபிகேஷன் கிடைச்ச உடனே we can sign the deal. Sure sir, கண்டிப்பா சார். Thank you. Shake hands to me sir. Thank you sir. சக்தியோட டேலண்ட்டுக்கு கண்டிப்பா பெரிய ஆள் ஆயிடுவாரு. என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இவர் பெரிய ஆள் ஆகும்போது நீங்க அவர் கூட இருக்கலாம். I like your confidence. I'm sure he'll succeed. Thank you sir. நம்ம லைஃப் ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருக்கிற அந்த 10க்கு 10 ரூம்ல முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா இப்போ எங்க இருக்கோம் பாரு. அந்த பொண்ணு மூலியமா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான். ப்ளீஸ்டா, வேற எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணாம இதுல மைண்டை வச்சு முடிக்கலாம்டா. ஆனா சத்தியமா சம பொன்றா இவன். தேங்க்ஸ். எதுக்கு? பெங்களூர்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி கிட்ட இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபர் வந்திருக்கு. அவங்க கொடுத்த டெமோ ப்ராஜெக்டை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கு தான் தேங்க்ஸ். நான் உனக்கு எதுவும் சொல்லி தரல, அந்த ஜாப் ஆஃபரும் வாங்கி கொடுக்கல, அப்புறம் எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? நீ லேப்டாப்பை கரெக்ட் டைமுக்கு திருப்பி கொடுத்துருக்கலன்னா ப்ராஜெக்ட் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்க முடியாது.
என் வேலையும் கன்ஃபார்ம் ஆயிருக்காது. இந்த பொருள் ரிட்டர்ன் கொடுக்குற பழக்கம்லாம் என்கிட்ட அக்மாவுக்கு அந்த ஒரே ஒரு விஷயம் இருக்கமே இல்லாத ஒரு பிஸ்னஸ் மைண்ட். அதுவும் உன்னால் அரைக்குறையா போச்சு. கங்க்ராட்ஸ் சொல்ல மாட்டியா? சரி, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. எப்போ போய் ஜாயின் பண்ணும்? மண்டே இன்டர்வியூ. இன்னைக்கு நைட் பெங்களூருக்கு ட்ரெயின். ஓ, கண்டிப்பாக போகணுமா? ஏ இல்லை, அந்த கம்பெனி ஹெட் ஆஃபீஸ் நியூயார்க்கில் இருக்கு. 1 இயர் வேலை செஞ்சா நியூயார்க் கூட அனுப்புவாங்களாம். நல்ல ஆஃபர், நல்ல கம்பெனி. மிஸ் பண்ண வேணான்னு தோணுது. எனக்கும் மிஸ் பண்ண வேணாம்னு தோணுது. வாட்? இந்த உலகத்தில் எவ்வளோ பசங்க இருக்காங்க. அதில் நீ வேலை செய்ய போகிற இடத்துல கொஞ்சம் பேர் உங்ககிட்ட பழகுவாங்க. அதில் ஒருத்தன் கண்டிப்பாக உன்னை பிடிச்சி போய் ப்ரப்போஸ் பண்ணுவான். அவங்ககிட்ட நீ இல்லை, என் லைஃப்பில் ஒருத்தர் இருக்கான், நான் ஏற்கனவே கமிட்டடுன்னு சொல்லணும். அதுக்கு காரணம் நானாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐ ஹவ் ஃபாலன் இன் லவ் வித் யூ ஆஷா. எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். நாளைக்கு சொல்கிறேன். அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லை சக்தி. நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். எனக்கு இந்த காதல், கல்யாணம் இதெல்லாம் வேண்டாம். வேணான்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஃப்ளாஷ்பேக்கும் இல்லை. உனக்கு என்ன சக்தி? நீ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்க. எல்லா டேலண்ட்டும் உங்ககிட்ட இருக்கு. நாளைக்கும் ஆரஞ்சு ப்ராஜெக்ட் ஹிட் ஆயிடுச்சுன்னா நீ பெரிய ஆள் ஆயிடுவ. அப்போ நான் ஜஸ்ட் ஒரு பாசிங் கிளவுடா தான் தெரிவேன். அவசரப்படுறியோன்னு தோணுது. என்ன கொண்டு போய் வீட்டில் விடுவியா இல்லை இங்கேயே கழட்டி விட்டுருவியா? அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன ஏமாத்துற எனக்கு நல்லா தெரியும். சுயி, நீ போறது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா. ஐயோ, கரண்ட் இல்லை. தியேட்டரில் படம் ஓடுது. அது ஜென்ரேட்டரில் ஓடுது. கேண்டில் இங்கே தான் எங்கேயோ வச்சிருந்தேன். என்ன பார்க்குற? ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தலைமுடி நிறைக்கும், இடுப்பில் மடிப்புலும், நீ பயங்கர குண்டாயிடுவ. பயமுறுத்தாத சக்தி. பிபி ஏறும், ஆல்சைமர்ஸ் நோய் வரும், ஞாபகம் மருத்தி. அப்போ சுற்றி பார்த்தா பயமாக இருக்கும். பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ உனக்கு யாராவது தேவைப்படுவாங்க. அப்போ தேவைப்பட்டா எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன். அப்போ உனக்கு ரிப்ளை பண்ணுறது என் பையனாக இருப்பான். சாரி ஆன்ட்டின்னு. I'm so late. சக்தி, ஒரு நிமிஷம். சக்தி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? ட்ரைனிங் பீரியட் 1 month. மறக்காம டெய்லி இங்கே வந்து இந்த செடிக்கெல்லாம் தண்ணி விட்டு போறியா ப்ளீஸ்? நான் இல்லைனாலும் நித்யா இருப்பா, ஆனால் இப்போ பாம்பே போயிட்டா. ப்ளீஸ். ப்ரப்போஸ் பண்ண உடனே எப்படி வேலை வாங்குற பற்றியா? Hey, all the best. Thank you. Bye. இங்கே நாளைக்கு என்கொயரி கமிஷன், அதெல்லாம் லீகலாக சமாளிச்சிடலாம் சார். ஆனால் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எவிடன்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கமிஷன் அதை ப்ரூஃபாக எடுத்துக்கிச்சுன்னா நாளைக்கு அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்.
கண்மானை சிங்கமன்னன் தேவராஜ் கண்மானை சிங்கமன்னன் தேவராஜ் கண்மானை சிங்கமன்னன் தேவராஜ் Silence. கண்மானை சிங்கமன்னன் தேவராஜ் Silence. Before this commission starts, please avoid any unnecessary commotion and disturbance. அவர் இப்போ என்ன சொன்னார் சொல்லு பார்க்கலாம். Mr. Devraj, we are here to assess the corruption charges against you with regard to the closure of 55 deemed universities across the country. இந்த ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் தரேன். ஏதாவது உண்மையை சொல்ல விரும்புறீங்களா? சா தேவராஜ் என்கின்ற நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பட்டும் கொண்டிருப்பேன் என்றும் மத்திய அமைச்சராக விருப்பு வெறுப்பின்றி பலதரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இது நான் பதவியேற்கும் போது சொன்ன வெறும் வார்த்தைகள் கிடையாது. என் இதயத்திலிருந்து வந்த என் நாட்டுக்கும் என் நாட்டு மக்களுக்கும் செய்த சத்தியம். மிஸ்டர் தேவராஜ், கம் டு த பாயிண்ட். ஐயா, நம்ம ஊர்ல உண்மையை விட ரூமருக்கு தான் பவர் அதிகம். என் மேல சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் வெறும் ரூமர் தான். இன்னைக்கு வலைதளங்களை மீமிக்ஸ் என்ற பேர்ல இது யார் பரப்புனா எதுக்காக பரப்புனான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க என்ன கேவலப்படுத்தல. தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் பிரதிநிதி அசிங்கப்படுத்தி இருக்கீங்க. ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை முக்கியமாக தீர்மானிக்கிறது ஸ்டூடெண்ட் கல்வி. ஹெச்ஆர்டி மினிஸ்டராக அப்ரூவ் ஆகி இருக்கிற டிமேடி யூனிவர்சிட்டிக்கு ப்ராப்பரான ஃபெசிலிட்டி இல்லை என்று தெரியும் போது அவங்கள வார்ன் பண்ணி முறையான தகுதியான சிறப்பான கல்வியை கொடுக்க வைக்க தான் நான் போராடினேன். அந்த யூனிவர்சிட்டி கிட்டே நான் பணம் வாங்கினேன்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க. எந்த காலேஜ் சேர்மனாவது என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணாதான் தொங்க விட்டுருவியா? எவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பான்? கைட்டு போய் எப்படி பேசுறான் பாத்தியா? ஸ்மைல் ப்ளீஸ். அம்மா, இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. என் பையன் +2 2 வருஷம் ஃபெயில் ஆயிட்டான். இந்த வருஷம் மறுபடியும் எக்ஸாம் எழுத போறான். ஒரு கல்வி அமைச்சராக நான் நினைச்சிருந்தா அவனை காலேஜுக்கு அனுப்பாமல கிராஜுவேட் ஆகியிருக்கலாம். ஆனால் பதவி வச்சு எந்த துஷ்பிரயோகம் பண்ணலையா? ஆனால் ஒரு தந்தையா நான் தோத்துட்டேன், ஒரு அமைச்சரா நான் தோக்கல. நீங்க லஞ்சம் வாங்கினதுக்கு வீடியோ ப்ரூஃப் இருக்கு. உங்க வீடு அதில் பதிவா இருக்கு. உங்க மைத்துனர் அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிருக்காரு. இதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு? அந்த வீடியோ ஒரு தடவை ப்ளே பண்ண முடியுங்களா? யாரியா நீ? தாரா இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வரோம். சரி, இருக்கு சீக்கிரம். டேய், எல்லாத்தையும் கணக்கெல்லாம் பார்த்துட்டு மாமா கொடுக்கணும். பத்திரமாடா, பத்திரவா பத்திரண்டா பொட்டி. அந்த வீடியோவை சவுண்ட் இல்லாமல் ப்ளே பண்ண முடியுங்களா? Once more please, without sound. யார் நீங்கள்? எங்கேருந்து வரீங்க? தாராபுரத்துலேருந்து கட்சி நிதி கொண்டு வந்திருக்கோம். உள்ளே கொண்டு போய் வை. வா வா வா. லிப்ஸ்டிக் கரெக்டாக இருக்குமா? நான் ஒன்றும் டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்லை. தாராபுரத்தை தாரா இன்ஜினியர் காலேஜ் ஆக்கிட்டாங்க. போன மாதம் நடந்த கட்சி நிதி பணத்தை கட்சி ஆஃபீஸில் பெயிண்ட் அடிக்கிற வேலை நடக்கிறதால என் வீட்டில் கொண்டு போய் வச்சாங்க. அதை போய் லஞ்சம் பணம் சொல்லிட்டாங்களாம்மா. The commission will meet on 14th February for the final hearing. கேஸ் போற போக்க பார்த்தா அவன் திரும்பவும் மினிஸ்டரா வந்துருவான் போல இருக்கு. கஷ்டப்பட்டு எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கேஸ் போட்டா டிஸ்கவரி சேனல் தமிழ் டப்பிங் மாதிரி பேசி அசால்ட்டா கேஸை காலி பண்ணிட்டான். அவன் மறுபடியும் மினிஸ்டர் ஆயிடுவானா? செத்து போன அந்த ஸ்டூடெண்ட் மாதிரி நீ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆவானுங்க? செம்ம காண்டாவுதுரா. ஹலோ கோபி, நான் சக்தி பேசுகிறேன். உங்களை கொஞ்சம் அர்ஜென்ட்டாக மீட் பண்ணோம். வர முடியுமா? ஹாய் சீனியர். ஹலோ சீனியர், ஒரு சின்ன ஹெல்ப். என்னாச்சு? அது என்னன்னா, இப்போ அந்த ஜிபிஎஸ்ஸை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எங்கள் டிவைஸில் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கனால ட்ராக் பண்ண முடியல.
அதான் உங்கள் டிவைஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் தான். நீங்கள் எந்த மாதிரி டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணுறீங்க? C++, ஜாவா கப்புள் வித் ஊப்ஸ் லாங்குவேஜ். டே சும்மாறா. டேட்டா புல்லர். ஓ டேட்டா புல்லர். எனக்கு தெரிஞ்ச அந்த பணம் சவுத் இந்தியாலே இல்லை. ஒருவேளை அந்த பணத்து மேலே தண்ணி பட்டிருந்தாலோ இல்லை யாராவது எரிச்சிருந்தாலோ அது டிடெக்ட் ஆகாதுல்ல? கண்டிப்பாக. சீனியர் ஒரு ஹெல்ப், இது கொஞ்ச நாள் ஆன்லேயே இருக்கட்டும். ஏதாவது இண்டிகேஷன் வச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி ஓகே. சரி தேங்க்ஸ் சீனியர். ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பிரதர். 4 வருஷமாக சிக்கன் மட்டன் மண்டை குழம்பி போயிருந்தது பிரதர். நான் ஒரு இன்ஜினியர்ன்ட்டு நீங்கள் தான் ஞாபகப்படுத்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். சூப்பர்.